46வது ശ്ലോകം. തയോ പരസ്പരം യുദ്ധം ബഭൂവാദിഭയപ്രദം മാഹിഷം രൂപമാസ്തായ ശൃംഗാഭ്യാം പ്രാഹരത്തദാ. അവ തമ്മിൽ അതിഭയങ്കരமான யுத்தம் நடந்தது. உடனடியா அவன் மகிஷ ரூபத்தை സ്വീകരിച്ച് കൊമ്പുകളാല ദേവിയെ ആക്രമിച്ചാൻ. நிறைய மாயாஜால வித்தியகளெல்லாம் தெரியறவாளாக்கும் அசுரர்கள். அதனால நினைச்ச ரூபத்தை அவளால സ്വീകരിக்கிறதுக்கு சாதிக்கும். அவனோட உண்மையான ரூபமாயிருக்கிற மகிஷ ரூபத்தை இப்ப സ്വീകരിச்சுட்டு கொம்புகளால தேவிய ஆக்கிரமிச்சான். 47வது ஸ்லோகம். புச்ச பிரமணேனாஷு ஸ்ருங்காகாதைர் மகாசுரா தாடயாமாச தன்வங்கே கோரரூபோ பயானகா. கோரவும் பயங்கரவுமாயிருக்கிற ரூபம் இருக்கிற அந்த பெரிய அசுரன் வால் அப்படி சுற்றிண்டு சுழற்றிண்டு கொம்புகளால குத்திண்டு தேவிய துரோகிச்சான். 48வது ஸ்லோகம். புச்சேன பர்வதான் ஸ்ருங்கே கிரஹீத்வா பிராமயன் பலாத் பிரேஷயாமாச பாபாத்மா பிரஹசன் பராய முதா. வாலால பர்வதங்களை தூக்கி ഉയർത്തിണ്ട് കൊമ്പില വെച്ചിണ്ട് ശക്തിയോട് കൂടിയിട്ട് വട്ടപ്പാലം ചുറ്റി ദേവിയോട് നേരെ എറിഞ്ച് ദുഷ്ടനാന അവൻ ഖുഷിയോടെ ചിരിച്ചാൻ. 49வது ശ്ലോകം. താമുവാച ബലോന്മത്തസ്തിഷ്ഠദേവിരണാങ്കണേ അദ്യാഹം ത്വാം ഹനേഷ്യാമി രൂപയൗവനഭൂഷിതാം. ரொம்ப பலம் ஜாஸ்தியான அவன் சொன்னான், தேவி போர்க்களத்துல நில்லு, ரொம்ப அழகா இருக்கிற நீ, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை இப்பவே நான் கொன்னிடறேன். 50வது ஸ்லோகம். மூர்காசி மதமத்தாத்ய என்மயா சக சங்கரம் கரோஷி மோகிதாதீவ மிருஷா பலவதீகரா. எங்கிட்ட இப்ப யுத்தத்துக்கு முயற்சி பண்ற நீ ரொம்ப அகங்காரம் இருக்கிறவளும் புத்தி இல்லாதவளுமாக்கும், நிறைய சக்தி இருக்கு உனக்கு அப்படின்னு நீ சும்மா ஆசைப்படவாக்கும் செய்யறாய், நீ ஒரு கழுதையாக்கும் அப்படின்னு இங்க தேவிய பலதும் சொல்லி கோபம் ஊட்டுறான் அசுரன். 51வது ஸ்லோகம். ஹத்வா த்வாம் நிஹனிஷ்யாமி தேவான் கபட பண்டிதான் ஏ நாரீம் புரத கிருத்வா ஜேதுமிச்சந்தி மாம் ஷடா. உன்னை கொன்னுட்டு கபட ஞானிகளாயிருக்கிற தேவர்களையும் நான் கொல்லுவேன். துஷ்டபுத்திகளான தேவர்கள் ஸ்திரீகளை முன்னால நிறுத்தி என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறாளே அவளை நான் கொல்லுவேன். அதுக்கு பதிலாயிட்டு இப்ப தேவி பதில் சொல்லறா. அதாக்கும் தேவி உவாஜா, தேவி உவாஜா. அடுத்த ஸ்லோகம். 52வது ஸ்லோகம். மாகர்வம் குரு மந்தாத்மன் திஷ்ட திஷ்டரணாங்கணே கரிஷ்யாமி நிராதங்கான் ஹத்வா த்வாம் சுரசத்தமான். டேய் முட்டாள், ரொம்ப அகங்காரம் கொள்ளாதே, போர்க்களத்திலேயே நில்லு, உன்னை கொன்னுட்டு நான் தேவர்களோடு சங்கடத்தை இல்லாம பண்ணுவேன். 53வது ஸ்லோகம். பீத்வாத்ய மாதவீம் மிஷ்டாம் சாதயாமிரணேதமா தேவானாம் துக்கதம் பாபம் முனீனாம் பயகாரகம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற இந்த லஹரி பானீயத்தை குடிச்சிட்டு, டேய் முட்டாள், தேவர்களுக்கு துக்கம் உண்டாக்குறவனே, முனிகளை பயப்படுத்துறவனே, உன்னை நானிதா கொன்னிடுறேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்சா. 54வது ஸ்லோகம். இத்யுக்த்வா சஷகம் ஹைமம் கிரஹீத்வா சுரயாயுதம் பபௌ புனః புனః க்ரோதாத் ஹந்துகாமா மகாசுரம். அப்படி சொல்லிண்டு மது ருப்பின சொர்ண பாத்திரத்தை கையிலெடுத்துண்டு
அந்த மகிஷாசுரனை கொல்லறதுக்கு ஆசைப்பட்டு கோவத்தோடு கூடிட்டு மறுபடியும் மறுபடியும் தேவி அந்த லஹரி பானியத்தை குடிச்சா, உன்மத்தையான. 55வது ஸ்லோகம். பீத்வா திராட்சாசவம் மிஷ்டம் शूलमादाय सत्वरा ருத்ராவதானவம் தேவி ஹர்ஷயன் தேவதாகணன். ரொம்ப ரொம்ப இனிப்பு இருக்கிற திராட்சை பழத்தால இருக்கிற அந்த ஆசவத்தை குடிச்சதுல ரொம்ப ரொம்ப உன்மத்தம் வந்த தேவி அதுக்கப்புறமா சூலத்தை கையில் எடுத்துண்டா. தேவர்களோட கூட்டத்தை எல்லாம் ஆனந்தப்படுத்துற மாதிரி தேவி மகிஷாசுரனோடு நேர பாஞ்சோடினான். 56வது ஸ்லோகம். தேவாஸ்தாம் துஷ்டுவு பிரேம்னா சக்ரு குசுமவர்ஷணம் ஜய ஜீவேதிதே ப்ரோஜோர் துந்துபீனாம் ச நிஸ்வனை. தேவர்கள் தேவிய பக்தியோடு கூடி ஸ்துதிச்சா, புஷ்பங்களை வர்ஷிச்சா, தேவி ஜெயிக்கட்டும், நிறைய நாள் வாழட்டும், இப்படியெல்லாம் பெரும்பர முழக்கி உத்கோஷம் பண்ணினா. 57வது ஸ்லோகம். ரிஷய சித்த கந்தர்வா பிசாஜ உரக சாரணாஹ. ரிஷய சித்த கந்தர்வா பிசாஜோரக சாரணா கிண்ணரா பிரேட்ச சங்கிராமம் முதிதா ககனே ஸ்திதா. ரிஷிகளும் சித்தர்களும் கந்தர்வர்களும் பிசாஜுக்களும் உரகங்களும் சாரணர்களும் கிண்ணறர்களும் அந்த யுத்தத்தை பார்த்துட்டு அந்த வானத்தில் அப்படி நின்னா. 58வது ஸ்லோகம். சோபினானாவிதான் தேஹான் கிருத்வா கிருத்வா புனः புனः மாயாமயான் ஜகானாஜௌ தேவீம் கபட பண்டிதா. ரொம்ப ரொம்ப ஏமாத்துக்காரனா இருக்கிற மகிஷாசுரன் பல விதத்திலே இருக்கிற மாயாஜால பிரயோகங்கள் பண்ணறதுக்கு எபிலிட்டி இருக்கிற அந்த அசுரனை நிறைய நிறைய ரூபங்களை ஸ்வீகரிச்சு மறுபடியும் மறுபடியும் அந்த யுத்தத்துல தேவி கிட்ட சண்டைக்கு வர அந்த அசுரனை தேவி மறுபடியும் அவன் எடுக்கிற அதே ரூபங்களில ஸ்வீகரிச்சு தேவி அந்த யுத்த ரங்கத்துல போர் பண்ணினான். 59வது ஸ்லோகம். சண்டிகா விஜதம் பாபம் த்ரிசூலேன பலாத் ஹ்ருதி தாடயாமாஸ தீக்ஷ்ணேன க்ரோதாதருணலோச்சனா. க்ரோதாது அருணலோச்சனா. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற திரிசூலத்தால கோபத்தால கலங்கின கண்களோடு கூடின சண்டிகை மகா பாபியான அந்த மகிஷாசுரனோடு நெஞ்சில சக்தியாயிட்டு முருவேல்பிச்சா. 60வது ஸ்லோகம். தாடிதோசௌ பபாதோர்வ்யாம் மூர்ச்சாமாவ முகூர்த்தகம் புனருத்தாய சாமுண்டாம் பத்யாம் வேகாததாடய. திரிசூலத்தால இருக்கிற அடிகொண்டு ஒரு க்ஷண நொடிக்கு அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். இருந்தா கூட உடனடியா எந்திருந்து அவன் சண்டிகைய காலால சக்தியாயிட்டு சவுட்டினான். 61வது ஸ்லோகம். வினிஹத்ய பதாகாதைர் ஜஹாசஜ முஹோர்முஹோ ருராவதாருணம் சப்தம் தேவானாம் பயகாரகம். அப்படி காலுகளால தேவிய மிதிச்சிட்டு அவன் மறுபடியும் மறுபடியும் சிரிச்சான். தேவர்களை பயப்படுத்துற மாதிரி பயங்கரமான சத்தத்தை உண்டாக்கினான். 62வது ஸ்லோகம். ததோ தேவி சஹஸ்ராரம் சுனாபம் சக்ரமுத்தமம் கரே கிருத்வா ஜகாதோச்சை சம்ஸ்திதம் மகிஷாசுரம். அப்போது சண்டிகா தேவி 1000 சரங்கள் இருக்கிற சுனாபம் அப்படிங்கிற உத்தமமான சக்கராயுதத்தை கையில வச்சுண்டு மகாவிஷ்ணுவோடு சுதர்சன சக்கரத்தை மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக்கும் அம்பாளோடு கையில இருக்கிற சுனாபம் அப்படிங்கிற சக்கராயுதம், அந்த சக்கராயுதத்தை கையில வச்சுண்டு மகிஷாசுரன் கிட்ட சத்தமா இப்படி கர்ஜனை பண்ணினான்.
63வது ஸ்லோகம். பஷ்ய சக்ரம் மதாந்தாத்ய தவ கண்ட நிகிருந்தனம் க்ஷணமாத்ரம் ஸ்திரோ பூத்வா யமலோகம் பிரஜாதுனா. டேய், அகங்காரத்தால கண்ணு காணாம இருக்கிறவனே, இந்த சக்கரத்தை பாரு, சுனாபம் அப்படிங்கிற சக்கரத்தை பாரு. இது உன்னோட கழுத்தை அறக்கிறதுக்கான சக்கரமாக்கும். நொடி இடையில இந்த சக்கரம் உன்னோட கழுத்துல திருடமா நின்னுட்டு அதுக்கப்புறமா உன்னை யமலோகத்துக்கு அனுப்பும். அதனால நீ அப்படியே அங்கேயே நில்லு, அதுக்கப்புறமா யமலோகத்துக்கு யாத்திரையாயிக்கும். 64வது ஸ்லோகம். தேவிக்கு வேணுமானா ஆரம்பத்திலேயே சுனாபம் அப்படிங்கிற இந்த சக்கரத்தால அந்த அசுரனோடு கழுத்தை அறுத்து போட்டிருக்கலாம். ஆனா அந்த அசுரன் எந்த அளவுக்கு சக்திமான் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக்கும், இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கே அம்பிகையா இருக்கிற தேவி கிட்ட இந்த அசுரன் எப்படியெல்லாம் சண்டை போட்டான் அப்படின்னு அந்த அசுரனோட சக்தியை எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் இத்தனை நேரமா தேவி அவங்க கூட சண்டை போட்டு நடிச்சா. 64வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இத்யுக்த்வா தாருணம் சக்ரம் முமோஜ ஜகதம்பிகா சிரச்சின்னம் ரதாங்கேன தானவஸ்ய ததாரணே. இந்த சுனாபம் அப்படிங்கிற சக்கரமனோட கழுத்துல பட்டு நீ யமலோகத்துக்கு போய்க்கோ அப்படின்னு சொன்னாலே தேவி, அதுக்கப்புறமா தேவி பயத்தை உண்டாக்குற அந்த சுனாபம் அப்படிங்கிற சக்கராயுதத்தை அந்த அசுரனோடு நேர பிரயோகிச்சா. யுத்தம் பண்ணறத அந்த சுனாபம் அப்படிங்கிற சக்கரம் மகிஷாசுரனோட கழுத்தை முறிச்சு போட்டது. 65வது ஸ்லோகம். சுஸ்ராவருதிரம் சோஷ்ணம் கண்டநாளாத்கிரேர்யதா கைரிகாத்யருணம் பிரௌடம் பிரவாஹமிவ நைர்சரம். பர்வதத்திலேருந்து காவி கலர்ல இருக்கிற மண்ணோடு சிகப்பு கலர் கலர்ந்த ஜலம் கீழே ஒழுகிற மாதிரி அவனோட கழுத்திலேந்து சிகப்பு கலர்ல இருக்கிற சூடா இருக்கிற ரத்தம் அப்படி ஒழுகித்து. 66வது ஸ்லோகம். கபந்தஸ்தஸ்ய தைத்யஸ்ய பிரமன் வை பதிதட்சிதௌ ஜயசப்தஸ்ச தேவானாம் பபூவ சுகவர்தனா. அசுரனோட தலை இல்லாத உடல் வட்டப்பாலம் சுட்டின்னு கீழே விழுந்தது. வானத்துல அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேவர்களோடு குஷியான ஜெய ஜெய கோஷம் அப்படி உயர்ந்தது. 67வது ஸ்லோகம். சிம்ஹஸ்த்வதிபலஸ்தத்ர பலாயன பரானத தானவான் பட்சயாமாச சுதார்த்த இவ சங்கரே. சக்திமானான தேவியோடு சிங்கம் போர்க்களம் விட்டு ஓடி போற அசுரர்களை பிடிச்சு பிடிச்சு தின்னுது. எப்படி பிடிச்சு தின்னுது அப்படின்னா, பசி தாங்க முடியாம இருக்கிற ஒருத்தனோட கையில ஒரு சின்ன ரொட்டி கஷ்ணம் கிடைச்சா அவன் எப்படியாக்குமோ அதை ஆர்த்தியோடு கூடி பிடிச்சு திம்பன், அந்த மாதிரி. 68வது ஸ்லோகம். மிருதே ஜமகிஷே க்ரூரே தானவா பய பீடிதா மிருதசேஷாஸ்ச ஏகேசித் பாதாளம் தே யயோர்நிருபா. ஜனமேஜய ராஜா கிட்ட வியாச பகவான் சொல்றார், அதாக்கும் இந்த ஸ்லோகம் ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு, குரூரனா இருக்கிற மகிஷன் இறந்து போனோன்னு இறந்து போகாம மிச்சம் மீதி இருக்கிற பயந்தாங்குழிகளா இருக்கிற அசுரர்கள் பாதாளத்துக்கு ஓடி போனா. 69வது ஸ்லோகம். ஆனந்தம் பரமம் ஜக்மோர் தேவாஸ்தஸ்மின் நிபாதிதே முனயோ மானவாஸ்சைவ ஏ சான்யே சாதவட்சிதோ. அந்த மகிஷாசுரன்
தேவியோட கையால தேவி கொன்னு அந்த மகிஷாசுரனை கீழே வீழ்த்தினோன தேவர்களும் மனுஷாலும் பூமியில இருக்கிற சஜ்ஜனங்களும் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சா. 70வது ஸ்லோகம். பஞ்சமஸ்கந்தத்தில 2வது அத்தியாயத்திலேருந்து பஞ்சமஸ்கந்தத்தில 18வது அத்தியாயம் முடியற வரைக்கும் நம்ம ദേവിയോട് മഹിഷാസുരനുമായിട്ടുള്ള அந்த ഒരു യുദ്ധവും മഹിഷാസുരവധവും എല്ലാം ആക്കും പാത്തു. ചണ്ഡികാവിരണം ത്യക്ത്വാ ശുഭേ ദേശേദ സംസ്ഥിതാ ദേവാസ്തത്രായയു ശീഘ്രം സ്തോതുകാമാ സുഖപ്രദാ. ചണ്ഡികയും போர்க்களத்தை விட்டு சுபமான ஒரு ஸ்தலத்துக்கு போனா தேவர்கள் ரொம்ப ரொம்ப அதிசீக்கிரமாயிட்டு சுகத்தை கொடுக்க கூடின தேவிய ஸ்துதிக்கிறதுக்காயிட்டு தேவி இருக்கிற இடத்துக்கு போனா. இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 18வது அத்தியாயம் முடிவடைகிறது. பஞ்சமஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் அப்படிங்கிறது தேவர்கள் தேவிய ஸ்துதிக்கிறதாக்கும்